சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து மீனாவ பைக்ல அழைச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அதாவது மீனா பூ டெலிவரி பண்ற இடத்துக்கெல்லாம் அழைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. சீக்கிரமா வேலையும் முடிஞ்சிடுது. அதே டைம்ல நம்ம மீனா தான் இப்ப ஒரு வயசான தாத்தா, பாட்டிக்கு வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டு வராங்கல்ல. அந்த பாட்டியும், தாத்தாவையும் பார்க்கறதுக்காக 2 பேருமே போறாங்க. இப்ப தாத்தாவோட கனவுல மீனாவுக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி கனவு வந்திருக்காட்டுக்கு. அத தாத்தா மீனா கிட்ட சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஏற்கனவே ரோகிணி குத்தி காமிச்சாங்க இல்லையா? மீனாவுக்கு இதுக்கப்புறம் கெட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீனா ரொம்பவுமே பயப்படுறாங்க. இங்க மீனாவோட தம்பி சத்யா திருந்துனாப்ல வந்து ரோட்டு கடையில உட்கார்ந்து டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட காலேஜ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. சிட்டி அந்த இடத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட அனுப்பி அவன் குடிச்ச டீக்கு போய் காசு குடு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. குடுக்க போறப்ப நீ எதுக்குடா எனக்காக காசு குடுக்குற? அவன் இல்லாம என்னால வாழ முடியாதா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. நம்ம சிட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்து உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? நான் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன்ல என்னாச்சு? சீக்கிரம் அனுப்பு. அப்பனா தானே உன்னைய பிளாக்மெயில் பண்றவன நான் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. நான் சீக்கிரமாவே எடுத்து அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம மீனாவும் முத்துவும் அதே கடையில டீ குடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள சத்யாவும் சத்யாவோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம மீனாவும் முத்துவும் சந்தோஷமா டீ குடிச்சிட்டு வண்டியில போறத பாக்குற சிட்டிக்கு பொறுத்துக்கவே முடியல. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும். அவங்க வண்டி அடிச்சு தூக்கு. 3 மாசமாச்சும் வீட்லயே கிடக்கணும் அடி வாங்கி அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்கிறாங்க. எப்படியோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. முத்து தான் பைக் ஓட்டிக்கிட்டு வராப்ல. பின்னாடி ஏதோ ஒரு காரு நல்லா வரல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு முத்துவுக்கு. ஆனா அது உள்ளார சிட்டி தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. எப்படியோ முத்து சுதாரிச்சுக்கிட்டு வண்டிய நவுத்திக்கிட்டு போயிடுறாப்ல. காரு இடிக்க வந்த காரு அப்படியே நவுந்து போயிடுது. சிட்டியால எதுவுமே பண்ண முடியல. ஏதோ குடிகாரனாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஃபைனலா வீட்டுக்கும் வந்துடுறாங்க முத்துவும், மீனாவும். அதுக்கப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. பணத்த சேர்த்து சீக்கிரமாவே ரூம் நமக்காக கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.